தேவன் விரும்புகிறார். பேசலாம். நம்ம ஒரு கேரக்டரை பார்க்கலாம். அது எப்படின்னா, கொஞ்சம் பேர்கிட்ட நம்ம பேசினா எதுவுமே ஆன்சர் பண்ண மாட்டாங்க. அவங்க பேசவும் மாட்டாங்க. நம்ம சொல்றது அவங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையான்னு கூட அதை பற்றி அவங்க கவலை பட மாட்டாங்க. அவன் பாட்டுக்கு அவன் சும்மா உக்காந்துக்குவான், அப்புறமா அவன் ஏஞ்சி போயிடுவான். பேசுகிறவங்க தான் பைத்தியக்காரங்களாயிடுவாங்க தவிர அந்த மனுஷன் என்ன எக்ஸாக்டான்னு சொல்லி யாராலுமே புரிஞ்சிக்க முடியாது. இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒரு பர்சனை குறித்து இந்த வேதம் பைபிள் ரொம்ப அழகாக பேசுகிறார். எப்படின்னா, அவர் எப்படி இந்த வசனத்தை எப்படி சொல்கிறாருன்னா, Matthew 9th chapter 25. ಆಗ ಯೇಸು ಜನರ ಗುಂಪು ಓಡಿ ಬರುವುದನ್ನು ಕಂಡು ಆ ದೆವ್ವವನ್ನು ಗದರಿಸಿ, ಎಲೆ ಕಿವುಡಾದ ಮೂಕ ದೆವ್ವವೇ ಇವನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗು. ಕಿವುಡಾದ மூக்க ದೆವ್ವ நம்ம பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் பேருடைய கேரக்டர் கிவுடு. நீ என்ன சொன்னாலும் அவன் காதுல என்ன பண்ணாது, போவாது. அதே மாதிரி அவங்க எதையும் என்ன பண்ண மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. நீங்க அந்த மாதிரி பர்சன்களை பார்த்துருக்கிறீங்களா? இது வந்து ஒரு வியாதி இல்லை. என்ன சொன்னாலும் அவங்க காதுல வார்த்தை போவாது. அதே மாதிரி அவங்க அதுக்கு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க. என்ன ஏது என்ன ஏது ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. அப்ப கடவுள் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு வியாதி, இந்த வியாதியுடைய சிம்டம்ஸ், இது வந்து ஒரு வியாதி மற்றும் இல்ல, இது வந்து பிசாசியுடைய ஒரு பலத்த ஒரு அவனுக்கு பிடிச்சி வச்சிருக்கிற ஒரு பிடிப்பு. அது நீங்க இந்த மாதிரி கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. எவ்வளவு பேர் பார்த்துருக்கீங்க? கை தூக்குவோம். நான் என்ன சொல்றேன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர்கிட்ட நம்ம பேசினாக்கா அவன் ஒண்ணுமே பண்ண மாட்டான், காதுலயும் போவாது, அவன் அதுக்கு ரெஸ்பாண்டும் பண்ண மாட்டான். அது அவன் பாட்டுக்கு அவன் சும்மா உக்காந்துக்குவான். ஒரு வார்த்தை கூட அவன் திரும்பி பேச மாட்டான். அவனுக்கு புரிஞ்சிச்சா புரியலையா, அது அவனுக்கு தெரிஞ்சிச்சா தெரியலையா, ஒரு மாதிரி ஸ்டப்பன். எந்த அளவுக்கு ஸ்டப்பன்னா, யாருக்கிட்ட அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். அப்ப கடவுள் இந்த மாதிரி பர்சன் பார்க்கும்போது மூக்க தெவவே கிவுடு தெவ அப்படின்னா, இது வந்து ஒரு மனுஷனுடைய சுபாவத்துக்கு சம்பந்தப்படுறது இல்லை. இது வந்து ஒரு தீய சக்திக்கு சம்பந்தப்படுறது. இந்த விஷயத்தை குறித்து அவர் பேசும்போது இது சின்னதுல இருந்தே அவனுக்கு இருக்குதுன்னு சொல்றாரு பாருங்க. இங்க 20வது வசனத்தை பார்க்கும்போது, ಅವನು ತನ್ನ ಬಳಿಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದಿರಿ ಅಂದನು. ಅವನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದರು. ಆಗ ಅವನು ಕೂಡಲೇ ಆ ದೆವ್ವವು ಅವನು ಬಹಳವಾಗಿ ಒದ್ದಲಾಡಿಸಿ ಅವನು ನೆಲಕ್ಕೆ ಬಿದ್ದು ನೊರೆ ತರಿಸುತ್ತಾ ಹೊರನಾಡಿದನು. ಯೇಸು ಅವನ ತಂದೆಯನ್ನು ಇದು ಇವನಿಗೆ ಒಂದು ಎಷ್ಟು ದಿನವಾಯಿತು ಎಂದು ಕೇಳಿದಾಗ, ಬಂದು ಎಷ್ಟು ದಿನವಾಯಿತು, ಅವನು ಚಿಕ್ಕಂದಿನಿಂದಲೇ ಬಂದಿದೆ. அவனுக்கு கேரக்டர் என்னவா இருக்குது, சின்ன வயசுல இருந்தே அவன் அப்படிதாங்கிறான். அவன் இப்போ பாதியில் அப்படியானவன் இல்ல. இந்த மாதிரி கேரக்டர் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே அப்படித்தான் இருக்குவாங்க. யாருக்கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, அவனுக்குள்ள என்னன்னா நான்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அவனுக்குள்ள நான்ன்றது பயங்கர ஸ்ட்ராங். யாருக்கும் கவலைப்பட மாட்டான், யார் சொல்றதே கேட்க மாட்டான், யாருக்கும் மரியாதையும் கொடுக்க மாட்டான். அவன் என்ன நினைக்கிறான், அவன் என்ன பண்றான்னு யாருக்குமே தெரியாது. அவன் வாய் திறந்து பேசினா தானே என்ன தெரியும். நீங்க சொல்றது அவனுக்கு பிடிச்சிச்சா பிடிக்காதான்னு கூட தெரியாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்க சொல்ற காரியம் அவனுக்கு பிடிச்சிச்சா பிடிக்கலையான்னு கூட தெரியாது. இந்த மாதிரி கேரக்டர் இருக்கிற ஒரு பர்சனை கடவுள் சொல்றாரு, அது சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு என்ன இருக்குதான், அந்த மாதிரி ஒரு சுபாவம் இருக்குது. அதே மாதிரி இதை குறித்து இன்னும் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சங்கீதம் 58 நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த கேரக்டர்ல இருக்கிற ஒரு பர்சனுடைய ஆட்டிடியூட் அவன் எப்படியெல்லாம் இருக்குவான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க. சங்கீதம் 58 நான் வாசிக்கிறேன். மூணாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஜென்மத்திலே தர்ம பிரஷ்டர் அப்படின்னா, அவன் பிறப்புல இருந்தே அவனுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். இல்லையா? அவன் பிறப்புல இருந்தே ப்ராப்ளம். இங்க சொல்றாரு பாருங்க,
ದುಷ್ಟರು ಜನ್ಮದಿಂದಲೇ ಧರ್ಮಭ್ರಷ್ಟರು, ಅವರು ಹುಟ್ಟಿದ್ದನಿಂದ ಸುಳ್ಳುಗಾರರಾಗಿ ದಾರಿ ಬಿಟ್ಟವರು. சின்ன வயசுல இருந்தே அவன் அப்படிதான் இருப்பான். ஸ்பெஷலா இந்த கேரக்டர். இந்த மாதிரி ஆளுங்க கூட வாழ்றது இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அவன் என்ன நினைக்கிறானே தெரியாது, பட்டின பொண்டாட்டி கூட தெரியாது, பெத்த பிள்ளைகளுக்கு கூட தெரியாது, நீ சொல்றது அவனுக்கு பிடிச்சா பிடிக்கலையான்னு கூட தெரியாது. அப்படியே செல்ல மாதிரி உட்காந்துக்குவான். பேசினா அவன் பாட்டுக்கு சைலண்டா இருப்பான். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணா பேசாம ஏஞ்சி போய் நிற்பான். பிறப்புல இருந்து ப்ராப்ளம் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி கேரக்டர் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்து மட்டும் தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். உலகத்துல வேற யாரும் விடுதலை கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்து கிட்ட உங்களை கூப்பிட்டு போகும்போது நீங்க போனோம், ஜித்து பிடிக்க கூடாது. இவனுடைய நேச்சர் என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. பிறப்புல இருந்து அவன் பொய்க்காரனா இருப்பான். ಅವರು ಸರ್ಪದಂತೆ ವಿಷಭರಿತರು, ಜಾಣದಿಂದ ಮಂತ್ರಿಸುವ ಹಾವಾಡಿಗನ ನಾಗ ಸ್ವರಕ್ಕೂ ಮರಳಾಗದೆ ಕಿವಿಗೊಡದ ಕಳ್ಳ ಹಾವಿನಂತೆ ಇರುವರು. திருட்டு பாம்பு அவன். வேற திருட்டு பாம்பு. எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க. இந்த மனுஷனுடைய அவன் வந்து திருட்டு பாம்பு. அவன் விஷம், பயங்கரமான விஷம் அவன். அந்த மாதிரி கேரக்டர் இருக்கிற ஒரு பர்சன் அவனுக்கு தான் பெரிய பிரச்சனை. இங்க அவர் தான் சொல்ற பாருங்க. அவனுக்கு என்ன பண்ணானா, தற்கொலை ஆவி அவனை ஆட்டி படிச்சிருக்கோம். எப்பவுமே நான் சாமணும் செத்து போனன்ற லெவலுக்கு அவனை வந்து அந்த பிசாசு என்ன பண்ணும், அழக்கணிக்கும். அவனை டோட்டலா ஐசோலேட் பண்ணும். எல்லாரும் மனுஷன் அவனுக்கு யாரும் பிடிக்காது. அவன் யாருக்கிட்டையும் பேச மாட்டான். யார் கேரக்டரோட அவன் மேட்ச் ஆக மாட்டான். அவனே ஒரு யூனிக் பர்சனா இருக்குவான். அவனுக்கு யார் சொல்றதும் பிடிக்காது. சொல்றவன் பைத்தியக்காரன், சொல்றவன் பிடிச்சுமா பிடிக்கலன்னு கூட அவனுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு பர்சன் அவன். அழகா சொல்ற பாரு, ஜென்மத்திலே தர்ம பிரஷ்டன். அவனுக்கு கடவுளை பத்தி பிடிக்காது. ஏதோ கடவுளை பத்தி பேசினாக்கா அவன் பெரிய ஞானி மாதிரி பேசுவான். ரெண்டாவது, ಹುಟ್ಟಿದ சுள்ளு தாரி தப்பிதவன். அப்படின்னா அவனுக்குன்னு ஒரு பர்சனாலிட்டியே இருக்காது. பொய்க்காரன். எந்த நேரத்துல எப்படி இருக்குவான்னு சொல்ல முடியாது. அவன் நல்லவனா அவன் கெட்டவனா யாருக்குமே சொல்ல முடியாது. அவன் வழி தவறுனவன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவனுக்குள்ள இருக்கும். அதுக்கப்புறமா அவர் சர்ப்பதத்தை விஷபரித்தரோ. ஏன் இப்படி கடவுள் சொல்றாருனாக்கா பாருங்க, அவன் பிறப்புல தவறாவே சூழ்நிலை, வளர்ப்பு தவறான ஒரு சூழ்நிலை. நெக்ஸ்ட் வளர்ப்பு ஆயிட்டு தான் நெக்ஸ்ட் அவன் எந்த ஸ்டேஜுக்கு போனோம், பிறப்பு வளர்ப்பு, நெக்ஸ்ட் இது இறப்பு. அல்லேலூயா, எல்லாரும் சொல்லுங்க. பிறப்பு வளர்ப்பு இறப்பு. இந்த வசனம் சொல்றது பிறப்புல இருந்து அவனுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம், சின்ன வயசுல இருந்து அப்படி ப்ராப்ளம். சரி, அப்படியே வளரான் அப்படின்னா அவன் கண்ணுக்கு நல்லது எதுவுமே என்னாவது தெரியாது, வெறும் கெட்டது தான் தெரியும். வளர்ப்பு. அவன் வளர்ந்த சூழ்நிலையில அவனை சுத்தி எல்லாம் தவறா இருந்ததுனால அவன் எப்பவுமே கெட்டதை தான் அவனை சுத்தி பார்த்துருக்குமா, கெட்டது தான் அவனுக்கு தெரியும். அவன் நல்ல இடத்துல உட்கார்ந்து கூட நல்ல விஷயத்த அவன் எடுத்துக்க மாட்டான், கெட்ட விஷயத்த அவன் எடுத்துப்பான். நல்ல இடத்துல வந்து உட்கார்ந்தாக்கா கூட அதான் சொல்றாங்க, பிசாசி ஹெவன்லயே என்ன ஆயிடுச்சு, அது பரிசுத்தத்தை பாதுகாக்க முடியல. நல்ல இடத்துல இருந்தாக்கா கூட நல்லவங்களெல்லாம் பகைக்குவான். அங்க சொல்றாரு பாருங்க, அவர் சர்ப்பதத்தை விஷபரித்த பாய்சனஸ் பர்சன். அவன் ஒரு விஷம் நிரம்பின ஒரு மனுஷனா இருக்குவான். தேவனுடைய பிள்ளையே, ஆபத்தான ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா, இது ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை. அவன் நல்லதை எடுக்க மாட்டான், விஷத்தை போல அவன் இருக்குவான். மூணாவது காரியம் என்னன்னா, ಜಾಣದಿಂದ ಮಂತ್ರಿಸುವ ಹಾವಾಡಿಗನ ನಾಗ ಸ್ವರಕ್ಕೆ ಮರಳಾಗದೆ. அப்படின்னா பாம்பாட்டி வந்து இது ஊதுறான் இல்லைங்களா, அந்த சத்தத்துக்கு பாம்புக்கு சத்தம் கேட்காது. ஆனா அவன் புங்கை எப்படி ஆடுறானோ அப்படியே நாகப்பாம்பு என்ன ஆகும், தள்ளாடும். அப்படின்னா உண்மையாவே ஜனங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது, கவனி புங்கி ஊதுறதுனா ஜனங்களுக்கு எப்படி தெரியுது, இவன் சத்தத்துக்கு தான், அந்த புங்கி நாதத்துக்கு தான் அந்த பாம்பு என்ன இருக்குது, ஆடி இருக்குதுன்னு ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்.
மறுபடியும் சொல்றேன், நம்ம புத்தி சொன்னதுனால அவன் தெரிஞ்சிட்டான். நம்ம புத்தி சொல்றது அவனுக்கு ரொம்ப பிடிக்குது. அவன் இந்த மாதிரி ஒரு அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்க. நம்ம எடுத்து சொல்றது அது அவனுக்கு அவ்வளோ இஷ்டமா இருக்குது. சொல்றான் பாருங்க, கடவுள் சொல்ற ஆவாடி அவன் பொங்கி ஊதும் போது அந்த சத்தத்துக்கு தான் பாம்பு டான்ஸ் ஆடுது, அதாவது தலையாட்டுது நம்ம நினைக்குவான். ஆனா அவன் அந்த சத்தத்துக்கு இல்ல, அந்த டைரக்ஷன் எப்படி அவன் வித திருப்புறானோ. ஏன்னா உண்மை சொல்லணும்னா பாம்புக்கு காது கேட்கறது இல்லையா, அது வைப்ரேஷனை வச்சுதான் நீ அங்க நடக்கிறனால, அது ஃப்ளோர்ல இருக்கிறதுனால உன்னுடைய வைப்ரேஷன் சவுண்ட் அதுக்கு தெரியும். அப்ப இது சரி, நான் இதை பத்தி அதிகமா சொல்றது வேண்டாம். ஏன்னா அதுல என்னை விட பெரிய அறிவாளிகள்லாம் இங்க உட்கார்ந்துருக்கலாம். பட் வேதத்தின்படி என்னன்னாக்கா, இவனுக்கு நம்ம புத்தி சொன்னா நம்ம புத்தியை கேட்டு இவன் திருந்திட்டான் நம்ம நினைக்குவான். ஆனா நம்ம புத்தியை கேட்டு இவன் என்ன பண்ண மாட்டான், திருந்த மாட்டான். திருந்தின மாதிரி தலையாட்டுவான். எப்படி ஆட்டுவான்? திருந்தின மாதிரி தலையாட்டுவான். ஆனா இவன் திருந்தவே மாட்டான். திட்டு பாம்பு வேதம் சொல்லுங்க. யார் என்ன பாம்பு? திட்டு பாம்பை போல அவ. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போ அவனுடைய கேரக்டர் அப்படி இருக்கணும். இப்படியே அவன் லைஃப் கண்டினியூ ஆச்சுன்னா, அவனுக்கு பயங்கரமான ஒரு அடி கடவுள் கிட்ட இருக்கு. அல்லேலூயா. பிறப்பு, வளர்ப்பு, இறப்பு, இது சென்டர்ல ஒரு கேப் இருக்குது. இந்த வளர்ப்பு இறப்புக்கு சென்டர்ல என்ன இருக்குது? ஒரு கேப் இருக்குது. நான் சொல்றேன் இல்லைங்களா? பாருங்க, பிறப்பு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இங்க பர்த். ஓகே, இங்க இருந்து நம்ம என்ன பண்றோம்? வளர்றோம். இங்க போய் நம்ம என்ன ஆகணும்? செத்து பண்ணோம். பாருங்க, பிறப்புல தப்பாயிடுச்சு. ஓகே, இங்க வளர்ப்புல இவ்வளவு தூரம் கூட என்ன ஆயிடுச்சு? தப்பாயிடுச்சு. அப்ப இங்க வளர்ந்துட்டு இருக்கிறீங்க. நெக்ஸ்ட் எங்க போறீங்க? இந்த சென்டர்ல எங்கேயாவது ஒரு பாயிண்ட்ல உன் லைஃப்ல கடவுள் பேசுவார். இந்த 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 பொசிஷன்ல கடவுள் எங்கேயாவது ஒரு இடத்துல கடவுள் உன்னோட பேசுவார். அப்படின்னா யார் மூலியமாவது நீங்க சர்ச்சுக்கு வருவீங்க, இல்ல ஏதாவது வசனத்தை கடவுள் உங்களோட பேசுவாரு, இல்ல நீ திருந்தணும்னு சொல்லிட்டு யாராவது உனக்காக பாரப்பட்டு ஜெபம் பண்ணுவாங்க, எப்படியாவது உன்னை கடவுளுடைய வழியில கொண்டு வரணும்னு பாக்குவாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, பாருங்க, இந்த லைஃப்ல பார்த்த அனுபவங்களை எடுத்து இங்க போடக்கூடாது. இங்க போட்டீங்கன்னா என்ன ஆகும்? நீங்க தப்பானவங்களே பாத்துக்கிறீங்க. அப்ப சர்ச்சில் கூட எதை பார்க்குவீங்க? வசனத்தை பார்க்க மாட்டீங்க. வசனத்தை சொல்ற மனுஷனுக்குள்ள இருக்கிற தப்ப பார்க்குவீங்க. அல்லேலூயா. பாஸ்டர் யோக்கியமா, அவர் இவ்வளவு பேசுறாரு, அவரு கரெக்டா? அவர் நான் தான் சொல்றேன் நான் கரெக்ட் இல்லைன்னு. நான் தான் சொல்றேன் நான் கரெக்ட் இல்லைன்னு. நான் கரெக்ட்னு என்ன பத்தியா சொல்ல வந்தேன்? இந்த இனிஷியல் என்ன தெரியுமா உங்களுக்கு? என் இனிஷியல் கூட நிறைய பேருக்கு தெரியாது. முழுசா என் பேர் என்னன்னு தெரியுமா? உண்மையா சொல்றேன், என் முழு பேர் என்னன்னு தெரியுமா? முழு பேர் கூட இங்க நிறைய பேருக்கு உண்மையா தெரியாது. என் பேர் ஜேம்ஸ் ரொசாரியோன்னு எவ்வளவு பேருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு ரொசாரியோன்னு. அப்படின்னா என்னன்னா, பாருங்க, என்ன பத்தி சொல்றதுக்கு நான் இங்க வரல. எந்த மனுஷனை பார்க்காத. அதே மாதிரி உன் பக்கத்துல இருக்கிற விசுவாசியை ஜட்ஜ் பண்றது, மூத்த விசுவாசியை ஜட்ஜ் பண்றது, இவங்கள ஜட்ஜ் பண்றது, அவங்கள பாக்குறது. ஏன்னா அவனுடைய பாஸ் அனுபவத்துல நீ தப்பையே பார்த்துட்டு வந்துக்கிற. இங்க கூட பாருங்க, சத்தியம் ஜீசஸ் கிறிஸ்துடைய வார்த்தையா இருக்குது. இங்க மனுஷன் வந்துறான். ஹல்லேலூயா. இங்க என்னங்கறான்? இங்க மனுஷங்கிறான். இங்க இயேசு சுவாமியுடைய வார்த்தைய ஒரு மனுஷன் சொல்றான். நீ எதை பார்த்துக்கணும்? இந்த காலத்துல இருக்கிற இந்த மனுஷனை நீ பார்க்கணுமா, இல்ல இயேசு சுவாமியுடைய வார்த்தையை நீ பார்க்கணுமா? ஹல்லேலூயா. சர்ச் வர்றது எதுக்கு? மனுஷனை பார்க்கறதுக்கு இல்ல. மனுஷனுக்குள்ள தப்பு இருந்தா கடவுள் என்னன்னு சொன்னாரு? தப்பு, ஒரு மனுஷனுக்குள்ள நீ ஒரு தப்பை பார்த்தா அந்த மனுஷனுக்கு உன்னை என்ன பண்ண சொல்றாரு? அவங்களுக்காக நீங்க என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். இல்ல வேற என்ன சொன்னாரா? அவன் தப்ப ஊருக்கெல்லாம் போய் சொல்லுங்க, அவனை வெறுத்துருங்க, அவனை விட்டு வைக்காதீங்க.
அவன் எப்படியோ விட்டா அவன் இன்னும் ஜாஸ்தி பண்ணுவான், அவனை எப்படியாவது அதை பண்ணு, அப்படி எதனா கடவுள் சொல்லி இருக்கிறாரா? உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக அதுதான் கடவுள் சொல்லி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது பாருங்க, நமக்குள்ள எந்த கேரக்டர் இருக்க கூடாதுன்னா, நம்ம ஏதோ ஒரு பாயிண்ட்ல கடவுள் என்னோட பேசுறதும் இந்த இடத்துல நீ திருந்திட்டீங்கன்னா நீ திருட்டு பாம்பு இல்ல, நல்ல பாம்பு. அல்லேலூயா. உண்மையா சொல்ற தேவனுடைய பிள்ளைய, இந்த மாதிரி ஒரு மனுஷன் கடவுளுக்காக பெரிய சாட்சி. இப்ப நான் மைனஸ் பாயிண்ட பத்தி இவ்வளவு நேரம் பேசினேன். இந்த பிளஸ் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த பர்சன் வந்து கடவுளுக்கு ஒரு பெரிய சாட்சி இவன். ஏன்னா இவன் பிறப்புல இருந்தே கெட்டவன் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். பிறப்புல இருந்தே அவன் கெட்டவன், பிறப்புல இருந்தே தப்பு செய்யறவன், பிறப்புல இருந்து அவனுக்குள்ள ஒரு நல்ல சுபாவமும் இல்ல. அவன் நேச்சரே கெட்டவன்ட்டு அவன் பெத்தவங்களுக்கு தெரியும், அவன் ஃப்ரெண்டுகளுக்கு தெரியும், அவன் ஏரியால இருக்கிறவங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி ஒரு மனுஷன் டோட்டலா சேஞ்ச் ஆகி ஒரு புது மனுஷனா மாறினா அவன் இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய சாட்சி. யோசனை பண்ணி பாருங்க. அப்போ ஒருவேளை நீங்க உட்காந்துக்கிற நீங்க அந்த மாதிரி ஒரு மனுஷனா இருந்தீங்கன்னா, நீங்க அந்த மாதிரி ஒரு மனுஷனா இருந்தீங்கன்னா உங்களை முழுமையா என்ன பண்ணுங்க, கடவுளுக்கு அர்ப்பணிச்சுக்கோங்க. அர்ப்பணிங்க ஃபர்ஸ்ட். இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இப்படி இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ இல்ல சொந்தக்காரனோ இல்ல கணவனோ இல்ல மனைவியோ இல்ல யாரோ XYZ யாரோ இருக்கிறாங்க. இங்க அவர் என்ன பண்றாருன்னா, இயேசு சுவாமிக்கு அந்த மனுஷனை கொண்டு வராங்க. அல்லேலூயா. இயேசு சுவாமிக்கு அந்த மனுஷனை கொண்டு வராங்க. அதே மாதிரி அந்த மனுஷனை இயேசு சுவாமிக்கு முன்னால நிறைய பேர்கிட்ட கொண்டு போய்க்கிறாங்க. அவங்க ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த நன்மையும் நடக்கல. இயேசு சுவாமி ஜெபம் பண்ணதும் அவன் கீழே விழுந்து பெருண்டு. அப்ப ஏன்னா சீஷர்கள் கேட்கறாங்க, நாங்க ஜெபம் பண்ணும்போது இந்த மனுஷனுக்கு ஒண்ணுமே நடக்கலையே. அப்ப கடவுள் சொல்றாரு, இந்த ஜாதி பிசாசுன்னு. என்ன சொல்லுவாரு? இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தின் வழியே இல்லாம வேற எதுலயும் அது என்ன பண்ணாது, விடுதலை கொடுக்காது. தேவனுடைய பிள்ளைய இப்ப காது கேட்காதுன்னா, நான் டாக்டர்கிட்ட போய் ஒரு நல்ல ஒரு மெஷின் போட்டுனா காது என்ன ஆயிடும், கேட்கும். ஒரு நாக்கு பேச முடியாது இருந்துச்சுன்னா நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தா என்னால வாய் பேசுறதுக்கு எனக்கு ஆயிடும். ஆனா இதுக்கோ பேய்க்கோ எதுனா சம்பந்தம் இருக்குதா? அல்லேலூயா. ஆனா இயேசு சொல்றாரு, யூ ஸ்பிரிட் ஆஃப் தம்முன்னு சொல்றாரு. மூக்க தெவ்வவே அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு கேரக்டரை பத்தி கடவுள் பேசுறாரு. இந்த பேய் இருக்கிற இந்த சுபாவம் இருக்கிற கேரக்டர்ஸ் உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைய, உனக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு என்னன்னா, தேவனுடைய சபைக்கு நீ வரும்போது எந்த மனுஷனையும் பார்க்காத, எந்த மனுஷனையும் பார்க்காத, உன் பக்கத்துல இருக்கிற விசுவாசியை பார்க்காத, உன்னை சுத்தி நடக்கிற காரியங்களை நீ பார்க்காத. இங்க வந்திருக்கிற ஒரே பர்பஸ் என்னன்னா, ஆண்டவரே நான் உன்னுடைய இந்த 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 விஷம் பாம்பு நான் தான் ஆண்டவரே. இந்த பாம்பு யாரு? நாங்க வசனமே கிளியரா சொல்லுது. இந்த மனுஷனுடைய கேரக்டர் எப்படி இருக்கும்னா, நம்ம நினைச்சுக்குவோம் நம்ம சொன்னா அவன் திருந்துவான். அவன் யார் சொன்னாலும் திருந்துவான். இது தெரிகிற மாதிரி வந்து கேட்டுன்னு ரோட்ல போகும்போதே கமெண்ட் ஆக்ஷன் போவான், ரோட்ல போகும்போதே கேலி பண்ணின்னு போவான், ரோட்ல போகும்போதே சர்ச்சில் வந்து ஒரு 10 தப்பை கண்டுபிடிச்சு தலையில வச்சுக்கின்னு போவான். தேவனுடைய பிள்ளைய, அந்த மாதிரி ஒரு மனுஷனா நீ இருக்காத, அந்த மாதிரி ஒரு மனுஷனா நீ இருக்காத. இங்க எல்லாருமே பாவிங்க தான். இந்த சபையில வந்து நம்ம உட்கார்ற எல்லாருமே நம்ம என்ன இருக்கிறோம், பாவிங்க தான். நீதிமான்களுக்கு சர்ச்சை இல்ல. நீதிமான்களுக்கு என்ன எந்த இடங்குது? பரலோகம். பரலோகம் யாருக்கு? யாருக்கு? பாவிங்களுக்கா நீதிமான்களுக்கா? நீதிமான்களுக்கு பரலோகம். அப்ப நம்ம இங்க வருதெல்லாம் யாரு? பாவிங்க தான். பாவிகள் பாவத்துக்கு அடிமர்களா இருப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, நம்ம சுபாவத்தில் பாருங்க, பிறப்புல தவறு இருக்குது, வளர்ப்புல தவறு இருக்குது. சர்ச்சுக்கு வந்துட்டு அதையே கண்டினியூ பண்ணக்கூடாது. சர்ச்சுக்கு வந்தது இயேசு சுவாமியுடைய வார்த்தையை கேட்டு நான் திருந்தணும்ன்றது தான் என்னுடைய ஆங்கிளா இருக்கணும் தவிர, நான் இந்த இடத்துல போய் நான் திருந்தணும்னு நினைக்கிறேன் தவிர, இங்கேயும் வந்து ஜனங்க சரியில்லை, பாஸ்டர் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை. ஆண்டவருடைய பிள்ளைய எது சரியோ எது சரியில்லையோ, ஆனா கர்த்தருடைய வசனம் சரி. கரங்களை தரித்தேன்னு சொல்லலாம். எது சரியோ எது சரியில்லையோ, ஆனா ஒண்ணு ஒண்டி சரி. பைபிள்ல இருந்து பாஸ்டர் பிரீச் பண்ற கர்த்தருடைய வசனம் சரி. அந்த வசனத்தை நீ எடுத்துக்கிட்டேன்னா இந்த பேய் உன்னை விட்டு போயிடும். அல்லேலூயா. ஒருவேளை நான் கீழ்ப்படியிலனாக்கா ஆண்டவருடைய நியாயத்திற்கு ஒரு பெரிய அடி எனக்குள்ள. எனக்கு என்ன உள்ள?
ஒரு பெரிய அடி உள்ள, அந்த பெரிய அடி எனக்கு உள்ளச்சுன்னா அந்த அடியை வாங்கி நான் ஏன் தெரிஞ்சேன் சொல்லுங்க. அந்த அடி வாங்கின நான் ஏன் தெரிஞ்சேன். ஆண்டவர் ஒன்று ரொம்ப அன்பு செய்த தேவன். அவர் சொல்றாரு, அடி வாங்காமல நீ என்ன பண்ண திருந்து. அப்ப அடி வாங்கித்தான் திருந்துறன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஏன்னா மனுஷனுடைய அடியை காட்டிலும் கடவுளுடைய அடி ரொம்ப பயங்கரம். இல்லையா? ரொம்ப பயங்கரம். ரொம்ப ஏன்னா அந்த எசேக்கியா லாஸ்ட் டைம் நான் சிதேக்கியா ராஜாவை பத்தி பார்த்தேன் இல்லைங்களா? சிதேக்கியா ராஜாவுக்கு தண்டனை கொடுத்தவன் யாரு? நெபுகத்நேச்சரா? கடவுளா? கடவுள் தான். ஏன்னா ஜெர்மையா ப்ராஃபிட்டை வச்சு அவன் திருந்துன்னு சொன்னாலும் அவன் திருந்தாமகிறான். அப்போ நெபுகத்நேச்சர் சொல்றான், அந்த ஊர்ல ஒருத்தன் வந்து உன்னை திருந்துன்னு சொன்னானே, நீ ஏன் அவன் பேச்ச கேட்கல? அவன் பேச்ச நீ ஏன் கேட்கல? அதனாலதான் உன் கடவுள் என்ன உன்கிட்ட அனுப்பிச்சினார். உனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு. அதனாலதான் கடவுள் என்ன அனுப்பியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைய உஷாரா இருங்கோ. நம்ம வாழ்க்கையில இங்க சொல்றாங்க பாருங்க, இங்க இந்த கிவி கொடுத்தா கள்ள ஹாவினத்தை இருத்தாரு. காது கொடுக்காத திட்டு பாம்பு போல நம்ம சபையில இருக்கோம் கூடாது. தேவனுடைய பிள்ளைய நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, உண்மையா இருக்கும். கர்த்தர் உங்க வாழ்க்கைய மாற்றுவார். உங்க காது எப்பொழுது எது கேட்கணும்? கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும். நம்ம என்ன பண்ணணும்? மாத்திக்கணும். ஒருவேளை நம்ம அப்படி மாத்திக்கலன்னா கண்டிப்பா ஒரு பெரிய அடிக்கு நம்ம ஆளாயிடுவோம். நம்மளை நம்ம ஆராய்ச்சி பார்க்கலாம். அதே மாதிரி ரொம்ப முக்கியமா இருக்கிற சில விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு விருப்பப்படுறேன். பாருங்க, முதலாவது Deuteronomy 18 and 19, 18, 19. Deuteronomy தர்மோபதேசகாண்ட, உபாகமம் 18ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்கள். இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது தேவன் என்ன யார நம்ம திருந்தத்துக்கு கடவுள் யார வச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்க பாருங்க, ಇವರ ಸ್ವದೇಶದಲ್ಲಿ ನಿನ್ನಂತ ಪ್ರವಾದಿಗಳನ್ನು ಅವರಿಗೋಸ್ಕರ ಏರ್ಪಡಿಸುವೆನು, ಅವರ ಬಾಯಿಯಿಂದ ನನ್ನ ಮಾತನ್ನು ನುಡಿಯುವೆನು. உங்களை திருத்துறதுக்கு கடவுள் யாரை வச்சுக்கிறாரா? ஊழியக்காரங்களை வச்சிருக்கிறார். இல்லையா? ஊழியக்கார் வாயிலிருந்து யார் வார்த்தை வருது? தேவனுடைய வார்த்தை வருது. அப்ப நீங்க ஜஸ்ட் யோசனை பண்ணி பாருங்க, ஊழியக்கார் வாயிலிருந்து வர வார்த்தைக்கு ஆப்போசிட்டா ஒருத்தர் பேசுறான்னா அவன் யாராக்க முடியும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஊழியக்கார், இது கர்த்தருடைய வசனம். வான பூமி அழிந்தாலும் என் வாழ்த்தை அழியாதுன்னு சொல்ற தேவனுடைய வசனம். இது தேவனுடைய வசனம். இங்க சொல்றாரு பாருங்க, அவ்வளவு கிளியரா. ಅವನ ಬಾಯಿಂದ ನನ್ನ ಮಾತನ್ನು ನುಡಿಯುವೆನು, ನಾನು ಅವನಿಗೆ ಆಜ್ಞಾಪಿಸಿದನೆಲ್ಲ ಅವನು ಅವರಿಗೆ ತಿಳಿಸುವನು. நான் என்னெல்லாம் சொல்றேனோ, இன்னைக்கு நீங்க நினைக்கலாம் பாஸ்டர் வாய்க்கு வர மாதிரி ஏதோ மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணி வந்துக்கிறாரு. கர்த்தர் என் உள்ளத்துல பேசாத நான் பேச மாட்டேன். அல்லேலூயா. நிச்சயமா ಕರ್ತರ್ ಎನ್ನ ಉಳ್ಳத்துல பேசாத ನಾನು பேச மாட்டேன். ತಿಳಿಸುವೆನು, ಅವನು ನನ್ನ ಹೆಸರನ್ನು ಹೇಳಿ ಮಾತುಗಳಿಗೆ ಯಾರು ಕಿವಿಗೊಡುವುದಿಲ್ಲವೋ ಅಂತವನ್ನು ನಾನು ಶಿಕ್ಷಿಸುವೆನು. ಆದರೆ ಯಾವ ಪ್ರವಾದಿ, இங்க என்ன பத்தி சொல்றார்? என்ன சொல்றாரு? இங்க என்ன பத்தி சொல்றாரு பாருங்க. ಯಾವ ಪ್ರವಾದಿ ನನ್ನಿಂದ ಅಧಿಕಾರ ಹೊಂದದೆ ನನ್ನ ಪ್ರೇರೇಪಣೆ ಮಾಡದ ಮಾತುಗಳನ್ನು ಯೆಹೋವನ ಮಾತಲ್ಲಿ ಹೇಳಿ ಜನರಿಗೆ ತಿಳಿಸುವನೋ, ಇಲ್ಲವೇ ಇವರು ದೇವರುಗಳ ಹೆಸರಲ್ಲಿ ಮಾತನಾಡುವನೋ ಅವನಿಗೆ ಮರಣ ಶಿಕ್ಷೆಯಾಗಬೇಕು ಎಂದು ಹೇಳಿದ್ರು. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. கடவுளுடைய இன்ஸ்பிரேஷன் இல்லாத இந்த இடத்துல இருந்து நான் பேசினேன்னா நெக்ஸ்ட் டைம் நான் இங்க வந்து நின்று பேச முடியாது, சுத்து போயிடுவேன். புரியுதா? புல்பிட்ல இருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா அதனை அனாவசியமா எடுக்காத, அதனை அனாவசியமா எடுக்காத. என்ன நெக்ஸ்ட் வீக்கும் இங்க கூட்டின்னு வராருன்னா அவர் சொன்னதை நான் சொல்லியிருக்கிறதுனால தான் கூட்டின்னு வந்துருக்கிறார். இல்லைன்னா என்ன இங்க கூட்டின்னு வர முடியாது, என்னால வர முடியாது. நீங்க நினைச்சீங்களா மனுஷன் முயற்சி செஞ்சா கடவுளுடைய ஊழியத்தை செஞ்ச முடியாது? சபை ஸ்டார்ட் ஆகி 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷமா எவ்ரி சண்டே கர்த்தர் கிருபையில நான் மெசேஜ் கொடுத்துருக்கிறேன். எவ்ரி சண்டே. எனக்கு வேற வாய்ப்புங்க இல்லையா?
ஏன்னா அந்த சர்ச்சில் கூப்பிடுறது, இந்த சர்ச்சில் கூப்பிடுறது, அங்க போறது, இங்க போடுறது. தேவனுடைய பிள்ளை ஒண்ணு ஞாபகத்தில் வச்சுக்கோ, நீ சர்ச்சுக்கு வந்து கர்த்தருடைய வசனத்தை அனாவசியமா நினைக்காத. அவர் கிளியரா இங்க சொல்றாரு பாருங்க, அவன ಬಾಯಿಂದ ನನ್ನ ಮಾತನ್ನು ನುಡಿಯು. ஊழியக்கார வாயில யார் வார்த்தை பேசுறாரா? தேவனுடைய வார்த்தை பேசுறாரா? ನಾನು ಅವನಿಗೆ ಆಜ್ಞಾಪಿಸಿದ್ದನ್ನೆಲ್ಲ ಅವನು ಅವರಿಗೆ ತಿಳಿಸುವನು. கடவுள் எனக்கு என்ன வெளிப்படுத்துறாரோ அத நான் உங்களுக்கு சொல்றேன். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? ಅವನು ನನ್ನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಹೇಳಿದ ಮಾತುಗಳಿಗೆ ಯಾರು ಕಿವಿಗೊಡುವುದಿಲ್ಲವೋ. சர்ச்சில் வந்து இப்ப சொன்ன பாருங்க, ஊழியக்காரன் சரியில்லை, விசுவாசி சரியில்லை, சர்ச்சு சரியில்லை, அவங்க சரியில்லை, இவன் சரியில்லை, திட்டுப்பாம்பு. அப்படி யார் இருக்கிறானோ ಅಂತವನ್ನು ನಾನು ಶಿಕ್ಷಿಸುವೆನು. அவனை என்ன பண்றேன்னா தண்டனை கொடுக்குறேன். இல்லையா? இன்னைக்கு காமனா நம்முடைய வார்த்தை நம்ம என்ன சொல்றோம்னா, பாஸ்டருக்கு என்ன சொல்றதுக்கு வாய்னோதா அவர் சொல்லுவாரு, எனக்கு என்னன்னா உங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு என்ன, கடவுள் எனக்கு என்ன சொல்றாரோ அதை சொல்றதுக்கு தான் கடவுள் என்ன இந்த இடத்துல வச்சிருக்கிறார். வசனம் ரொம்ப கிளியரா நம்மளோட கடவுள் பேசுறாரு. நான் கடவுள் சொல்லாத வார்த்தை வாய்க்கு வந்து நான் சொன்னேன்னா நெக்ஸ்ட் வீக் நான் இங்க வரமாட்டேன். நான் வீட்டுல கூட தெளிவா சொல்லுவேன், எனக்கு என்ன வியாதி வந்தாலும் திங்கக்கிழமையில சனிக்கிழமை மட்டும் வர மாட்டா, ஞாயிற்றுக்கிழமை சரியாயிடும். 2 வாட்டி ஹார்ட் அட்டாக் ஆச்சு, 2 வாட்டி பெரிய பெரிய சர்ஜரிங்க பண்ற ஒரு சூழ்நிலை எனக்குள்ள ஏற்பட்டுச்சு. எல்லாமே திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை மட்டும் தான். நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போகும்போது ஹாஸ்பிட்டல்ல நான் கடவுள்கிட்ட ஜாப் பண்ணிக்கிறேன், ஆண்டவரே நான் எப்படி டாக்டர் கிட்ட சொல்லுவேன் என்னை சனிக்கிழமை டிஸ்சார்ஜ் பண்ணுன்னு. நான் சொல்லவே இல்லை. டாக்டர் நேரம் இருந்தோம், சாட்டர்டே உன்னை டிஸ்சார்ஜ் பண்றேன்னு காலையில எழுதிட்டாரு. டுடே எங்க ஐசியூல இருந்து இது சொன்னா நீங்க யாரும் நம்ப முடியாது. ஐசியூல இருந்து ஒரு மனுஷனை டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது. அதனால 2 hours போட்டிஸ்ல 2 hours நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறான். அவனுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு என்ன தலை எழுத்து சொல்லுங்க, எனக்கு ஃபேக்டரி பில் பே பண்ணுது, 4 நாள் இருக்கிறவன் இன்னும் 10 நாள் வச்சுக்கோணுவான். ஏன்னா ஃபேக்டரி எனக்கு ஃபுல்லா பில் பே பண்ணுது, நான் ஒரு 5 பைசா கொடுக்குற நெசசிட்டி எனக்கு இல்லை. கர்த்தர் பெரியவர். இந்த சபையில என் பிள்ளைங்களோட நான் பேசணும்னா இந்த ஆளை கூப்பிட்டு வரணும்னு கடவுள் என்ன கூப்பிட்டு வந்துக்கிறாரு. இதுல நான் பெருமைப்பட்டுக்கிறதுக்கோ ஒண்ணும் இல்ல, நான் ரொம்ப நீதிமானு சொல்லிக்கிறதுக்கோ ஒண்ணும் இல்ல. என்ன மாதிரி ஒரு நீதிமானா இருக்கிறதுனால கடவுள் என்னோட, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கர்த்தருடைய கிருபை. பாவிகள்லயே பிரதான பாவின்னு பவுல் சொல்றாரு. அப்ப எனக்கும் என்ன பெரிய தகுதி இருக்குது. கர்த்தர் கிருபை. அவர் இந்த சபைக்கு என்ன கூட்டு வரணும்னு நினைக்கிறாரு, கூட்டு வர்றாரு. என் மூலியமா பேசணும்னு நினைக்கிறாரு, பேசுறாரு. அந்த வார்த்தைக்கு நீங்க செவி கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிறார். இந்த சர்ச்சின்னு சொல்ல உலகத்துல எந்த சபையா இருந்தாலும் கூட தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமா நீங்க பேசாதீங்க, அது உங்களுக்கு நல்லதா இருக்காது. அல்லேலூயா. உனக்கு சம்பந்தப்படாத விஷயத்த நீ ஏன் பேசுற? உன் குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கே உனக்கு டைம் இல்லை. உன் பிள்ளைங்களை பத்தி முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கே உன்னால முடியல. உன் கூடவே வாழ்ந்த உன் பொண்டாட்டிய பத்தியோ புருஷன் பொண்டாட்டிய பத்தி அதை பத்தி தேவையில்லாத பேச்சை எதுக்கு பேசுறீங்க? அந்த வேலை செய்யறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்னன்னு புரியும். அந்த வேலை செய்யாத போது அந்த கஷ்டம் என்னன்னு அவங்களுக்கு புரியாது. அதனால நீங்க அவங்களை பத்தி பேசாம இருக்கிறது நல்லது. அல்லேலூயா. அதே மாதிரி 1 சாமுவேல் 15:22 நம்ம எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கடவுள் வசனத்துல சொல்றாரு பாருங்க. எடுத்தவங்க வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22. நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்றதை விட படிங்க சிஸ்டர். சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, மரியை பார்க்கிலும் கீழ்ப்படித்தலும் ஆட்டுக்கடாக்களின்
ಆಮೇನ್. ಬರ್ಬಲ್ವಾ, ಯಜ್ಞ ಸಮರ್ಪಿಸುವುದಕ್ಕಿಂತ ಮಾತು ಕೇಳುವುದು ಉತ್ತಮ. நான் அதை செய்யறேன், இதை செய்யறேன், அதை பண்றேன், இதை பண்றேன். இப்ப நிறைய பேருக்குள்ள என்ன ஒரு ப்ராப்ளம் ஆகுனா, கர்த்தர் உனக்கு சொல்றதை நீ செஞ்சே செய்வ, உன்னை அச்சிட்டு செய்ய வைக்குவார். அது புரிஞ்சுக்கணும். நீ செய்யலனா உன்னை எங்க அடிக்கணுமோ அங்க அடிக்குவாரு, எங்க தட்டணுமோ அங்க தட்டி உன்னை இட்டுன்னு செய்ய வைக்குவார். அவருடைய வேலையை அவர் யாரை வச்சு செய்ய வைக்கணும்னு அவர் நினைக்குவாரோ அவங்க வச்சு அவர் செய்ய வைக்குவார். செய்ய வைக்கலனா உன் அக்கௌண்ட்ல ஏறினே போயிருக்குதுன்னு அர்த்தம். அடி உனக்கு கொடுக்கணுமாகிற தண்டனை கடவுள் என்ன பண்ணிருக்கிறாரு? பொறுமையா காத்துங்கிறார். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு செய்யறேன். ஆனா ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்றதுன்னா, வசனத்தை கேட்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வசனத்தை கேட்கறது தான் இம்பார்ட்டன்ட். தேவனுடைய பிள்ளைய நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வசனத்தை கேட்கறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமையில 3 சர்வீஸ்க்கு 3 சர்வீஸ்க்கு வாங்க. நானும் உங்களை மாதிரி தான் மனுஷன். இன்னைக்கு என்ன அதெல்லாம் ஸ்பெஷலா இருக்குதா? நானும் உங்களை மாதிரி தான் மனுஷன். வேலை செஞ்சுட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 3 சர்வீஸ்ல மெசேஜ் கொடுக்க கடவுள் எனக்கு உதவி செய்யறாரு. நீங்க வந்து ஏன் உட்காந்து கேட்க கூடாது? வெறும் 45 மினிட்ஸ் மெசேஜ் கேட்டா அந்த மெசேஜ் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உருவாக்க நீங்க நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. கண்டிப்பா நினைக்காது. மேக்சிமம் டைம் நீங்க கடவுளுக்கு கொடுங்க. நீ எல்லாம் பண்றதை விட கடவுள் சொல்றாரு, என்னுடைய வசனத்தை கேட்கறது சிறந்தது. வசனத்தை கேட்கறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? டைம் கொடுக்கணும். அதே மாதிரி யார் வசனத்தை கேட்குவாங்க? ரொம்ப அழகா ஒரு 3 வசனம் இருக்குது, சொல்லி முடிச்சிடுறேன். யார் வசனத்தை கேட்குவாங்க? ஜான் 8:47, யோவான் 8:47. யார் வசனத்தை கேட்குவாங்க? கடவுள்ல இருந்து யார் பிறந்தாங்களோ அவங்க வசனத்தை என்ன பண்ணுவாங்க? கேட்குவாங்க. அதே மாதிரி யார் வசனத்தை கேட்க மாட்டாங்க? 1 John 3:10. 1 John 3:10. யார் வசனத்தை கேட்க மாட்டாங்கன்னா ಇವರು ದೇವರ ಮಕ್ಕಳದ್ದು ಅವರು ಸೈತಾನ ಮಕ್ಕಳದ್ದು ಇದರಿಂದ ವ್ಯಕ್ತವಾಗುತ್ತದೆ. அப்போ பிசாசி கிட்ட இருந்து பிறந்தவனால என்ன பண்ண முடியாது? வசனத்தை கேட்க முடியாது. அல்லேலூயா. அதே மாதிரி அது செகண்ட் லைன் படிங்க. 1 John 4:6. ನಾವಂತೂ ದೇವರಿಂದ ಹುಟ್ಟಿದವರಾಗಿದೆ, ದೇವರನ್ನು ಬಲ್ಲವನು ನಮ್ಮ ಮಾತನ್ನು கேளுத்தானே. ஹல்லேலூயா. தேவனால பிறந்தவங்க கர்த்தருடைய வசனத்தை கேட்குவாங்க. தேவனால பிறக்காதவங்க கர்த்தருடைய வசனத்தை கேட்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. இது கொஞ்சம் கஷ்டமாகுது இல்லைங்களா? தேவனால பிறந்தவங்க அப்போ பைபிள் என்னதான் சொல்லுது? பைபிள் சொல்றது அப்படியே சொன்னா நீங்க ரொம்ப கோபப்படுவீங்க. என்னன்னா அதுலயே நான் படிக்கிறேன் பாருங்க. ಇವರು ದೇವರ ಮಕ್ಕಳೆಂದು ಅವರು ಸೈತಾನನ ಮಕ್ಕಳೆಂದು ಇದರಿಂದ ವ್ಯಕ್ತವಾಗುತ್ತದೆ. 1 John 3:10. 1 John 3:10 இவரோ தேவனுடைய பிள்ளைகள் என்றும் பிசாசி பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். யாரு வசனத்தை கேட்க மாட்டானோ, யாரு வசனத்துக்கு எகென்ஸ்டா பேசுறானோ, யாரு வசனத்துக்கு டிஸ்டர்ப் பண்றானோ, யாரு வசனத்தை விரும்ப மாட்டானோ, யாருக்கு வசனம் பிடிக்காதோ அவனை யாருடைய பிள்ளைன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்படி நான் சொல்ல, கர்த்தருடைய வசனம் கிளியரா சொல்லுது, அவன் பிசாசுடைய பிள்ளை. அல்லேலூயா. எந்த சர்ச்சில் வசனம் புரிகிற மாதிரி பிரீச் பண்றது இல்லையோ அங்க கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க எங்க இருப்பாங்கன்னா வசனம் அவங்களோட இடைப்படும். இன்னைக்கு நான் நிறைய பேர்கிட்ட படமா மெசேஜ் கொடுத்தோம். என்ன பத்தியே பேசினாருன்னு கரிஞ்சது கம்மினா ஒரு 10 பேராவது என்கிட்ட சொல்லுவாங்க. அதற்கு என்ன பத்தியே இன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்க
பேசுங்க. இன்னைக்கு ஃபுல் மெசேஜ் என்ன பத்தி தான். கொஞ்சம் பேர் கோவம், என்ன பத்தியே பேசுறாரு, என்ன பத்திய பேசுறாரு. யாரை பத்தி பேசுறோம்? உங்க தாத்தா ஆயாவை பத்தி பேசட்டுமா? கல்றையில இருக்கிறாங்களே அவங்கள பத்தி பேசணுமா? சர்ச்சில் நீங்க யாரை பத்தி பேசணும்னு நீங்க இங்க வந்துக்கிறீங்க? ஆண்டவரே என்னோட பேசுங்கன்னு வந்துக்கிறீங்க. உங்களோட பேசுறது வார்த்தைகள் குத்துற மாதிரி இருந்தா உங்களுக்கு என்ன ஆயிடும்? கோபம் வந்துடும். தேவனுடைய பிள்ளைய அந்த மாதிரி ஒரு மனுஷனா நீ இருக்கவே இருக்காத. கர்த்தர் இன்னைக்கு என்னோட பேசினார். நான் என்னன்னு சொல்றேன் தெரியுங்களா? நிறைய பேர் அப்படி நினைக்கிறீங்க, என்னோட பேசினாரு, எனக்கே பேசுங்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சில் அது காமன் ப்ராப்ளமா இருக்கும். நீங்க நினைக்கிறீங்க அது வெறும் உங்களுக்கு ஒண்டி தான் ப்ராப்ளம். உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் சர்ச்சில் 10 பேருக்கு இருக்கும். உங்களுக்கு தெரியாது. அது அந்த 10 பேருக்கு அந்த ப்ராப்ளமை பத்தி கடவுள் பேசினாருன்னா அவங்களுக்கு அதுல இருந்து விடுதலை கிடைக்கும். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவன் தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதவன் பிசாசியுடைய பிள்ளை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறவன் தேவனுடைய பிள்ளை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு தன்னை அர்ப்பணிக்காம, நேரத்தை கொடுக்காம, அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் காமிக்காம, அது ஒன்றும் பெரிய இது இல்லைன்ற மாதிரி எல்லாம் நினைக்கிறவன் அவன் தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியாது. அல்லேலூயா. அப்படிதான் வேதம் சொல்லுது. அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா நம்ம எப்படி இருக்கணும்? இப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம தேவனுடைய பிள்ளையா இருந்தா இப்படிதான் இருக்கணும். கர்த்தருக்கு சித்தமானா எனக்கு இப்போ எனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. யோபுல 4ஆம் அதிகாரம் 12 இருந்து 16 வரை வசனங்களை விஸ்பரிங் ஸ்பிரிட் அப்படின்னா பிசு 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 பிசுன்னு காதுல ஒரு ஆவி பேசுமா. அந்த சப்ஜெக்ட இன்னைக்கு ஈவினிங் சர்வீஸ் எடுக்கிறேன். ஏன்னா நான் நிறைய இந்த பேஜ் ஃபுல்லா நான் பேசவே இல்லை. பாருங்க, நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஃபுல்லா பேசுறேன். இப்போ நான் பேசுறது இந்த பேஜ் தான் பேசுறேன். இந்த பேஜ்ல நான் ப்ரிப்பேர் பண்ணதா, இந்த பேஜ்ல ப்ரிப்பேர் பண்ணதா கர்த்தர் சித்தமானா நெக்ஸ்ட் சர்வீஸ்ல பேசுவேன், இல்ல ஈவினிங் சர்வீஸ்ல கண்டிப்பா இதை பத்தி பேசுறேன். யோபு சாப்டர்ல the whispering spirits. சில பேருக்கு ப்ராப்ளம் இருக்கும், காதுல யாரோ பேசுற மாதிரியே இருக்கும், காதுல யாரோ சொல்ற மாதிரி இருக்கும். தூக்கம், ரெஸ்ட்லெஸ், அது எல்லாம் கம்ப்ளீட் ஆகுது. சைக்காலஜி ஒரு சைக்காட்டிஸ்ட் கிட்ட போவே தேவையில்லை. பைபிள் படிச்சா அதுல இருக்கிற விஷயம் எல்லாமே ஒரு டாக்டர் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது கூட கர்த்தர் அழகா. ஏன்னா நம்மளை படிச்சவர் கடவுள் தானே. யோசனை படிப்பாங்க. கர்த்தர் சித்தமான ஈவினிங் சர்வீஸ் போவாங்க. ஈவினிங் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இந்த வசனங்கள்லாம் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி கடைசி காலத்துல ஜனங்க எப்படி ஆயிடுவாங்க? இது ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சிடலாம். 2 தீமோத்தி 4:3-4. துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமலும் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும். இது ஒரு சபையில குறிச்சு கடவுள் பேசும்போது மனமாற்றத்தை அவங்க விரும்ப மாட்டாங்க. சுகபோக பிரியர்கள். அல்லேலூயா. நம்ம காதுல என்ன ஒரு வார்த்தை வரணும்னா, நான் திருந்தணும். இப்ப பாருங்க, நான் சொல்றேன், இங்க ஒரு 7 வருஷமா ஒரு 10 வருஷமா இங்க வந்திருக்கிறீங்கன்னு வைங்க. எவ்வளவு வாட்டி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாருன்னு நான் ப்ரீச் பண்ணிக்குவேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? உன்னை கீழாக்காமல் மேலாக்காமல் ஜனவரி 1 அப்ப ப்ரீச் பண்ணுவேன். அதை தவிர வேற எல்லா நாட்களும் நீ திருந்து பத்தி தான் பேசுவேன். பிளஸிங்க பத்தி ரொம்ப கம்மினா ரொம்ப கம்மி. ஞாபகம் இருக்குதுங்களா உங்களுக்கு? எப்பனா ஏன் இந்த சர்ச்சு சுகபோக பிரியர்களாயிடும் கூடாது. இந்த சர்ச்சுக்கு எனக்கு வேலை கிடைச்சிச்சு, இந்த சர்ச்சுக்கு இருக்கிற வேலை கூட போயிடும். புரிஞ்சா? ஏன்னா தவறோட உன்னால என்ன பண்ண முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியாது. தேவனுடைய பிள்ளைய தவறோட உன்னால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியாது. தவறோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியாதப்போ தேவன் உன்னை பிரிச்சு எடுத்து வேற ஒரு இடத்துல கடவுள் உன்னை எடுத்து போவார். உண்மை. தவறோட உனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. கடவுள் உன்னை பிரிச்சு எடுப்பார். அதுல இருந்து ஆசீர்வாதத்துக்கு நமக்கு தகுதி இருக்கணும்.
இப்ப எனக்கு ஒரு பெரிய ஒரு பில்டிங், ஒரு பங்களா கொடுத்துட்டாருன்னா எனக்குள்ள என்ன இருக்க கூடாது? கர்வம் இருக்கும் கூடாது. கர்வம் இருந்து பங்களா இல்ல நான் இருந்தேன்னா நான் பரலோகம் போவேன்னா எங்க போவேன்? சொல்லுங்க, நான் எங்க போவேன்? பரலோகம் போக முடியாது. அப்ப ஃபர்ஸ்ட் என் கேரக்டர் என்ன ஆகணும்? ஹம்பிள் கேரக்டர் வரணும். ஹம்பிள் கேரக்டர் வந்தா கடவுள் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை கேடு, மீதி எல்லாம் நான் உனக்கு தரேன்றாரு. அனுசரிங்களா? அதனால ஆசீர்வாதத்தை கடவுள் உனக்கு தர மாட்டாருன்னு என்னைக்கும் சொல்ல, ஆனா ஆசீர்வாதத்துக்கு நீ தகுதி உள்ளவனா ஆவ. ஆசீர்வாதத்துக்கு நீ தகுதி உள்ளவன் ஆயிட்டேன்னா ஆசீர்வாதம் குப்பமா? வானத்தையும் பூமியும் படைச்ச கடவுளுக்கு அவனுக்கு ஆசீர்வதிக்கிறது பெரிய விஷயமா? இல்லாமையில உருவாக்குறவர், இல்லாமையில உருவாக்குறவர், வனாந்தரத்துல கறி சாப்பாடு போடுறவர் தேவன், நம்முடைய தேவன். இருள் நேரத்துல உனக்கு குளிராம இருக்கணும்னு சொல்லி அக்னி ஸ்தம்பமாகவும், மத்தியான நேரத்துல நீ வெயில வெந்துடக்கூடாதுன்னு சொல்லி மேக ஸ்தம்பமாகவும் உன்னை வழி நடத்துற தேவன். ஆனா என் பிள்ளையாயிரன் மட்டும்தான் விரும்புறாரு. அவர் நம்ம ஆசீர்வதிக்காம இருக்க மாட்டார். கண்டிப்பா அவர் நம்ம ஆசீர்வதிப்பார். நம்மளை விடவே விட மாட்டார். அவர் நம்மளை நடத்துவார். ஆனா ஒண்ணு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையை நீங்க மாத்திக்கணும். என் வாழ்க்கையை நான் மாத்திக்கணும்னா எனக்கு நிச்சயமா பெரிய ஆசீர்வாதம் தான். என் வாழ்க்கையை நான் மாத்திக்கலன்னா ஆசீர்வாதம் எனக்கு எதுக்கு? எனக்கு பெருமையும் கர்வம்லாம் இருந்துச்சுன்னா என்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதம் என்ன அசுத்தத்துக்கு தான் கொண்டு போமே தவிர பரிசுத்தத்துக்கு கொண்டு போவாது. அப்போ பரிசுத்தத்துக்கு கொண்டு போற என் மனமாற்றம் எனக்குள்ள வந்துச்சுன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணுவாரு? மாத்தி நம்மள ஆசீர்வாதமா நடத்துவார். இன்னைக்கு சாயங்காலம் ஈவினிங் சர்வீஸ் கொண்டு தயவு செய்து மறக்காம வாங்கோ. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு 2 நிமிஷம் ஒரு வசனத்தை நான் சொல்லிடுறேன். யோபு 34:3-4 வாசிங்க. சீக்கிரம். பாருங்க, நம்ம காதுல யார் என்ன சொன்னாலும், இது வந்து வள்ளியா பேசுறேன், வள்ளியானாக்கா எழுத்துக்குறைக்கார ஆவிக்குரிய காரியங்கள்ல நம்ம காது எப்படி இருக்கணும்னு சொன்னா, யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ண கிவியும் மாத்திக்கொள்ளணும், விவேச்சிசுத்ததை எல்லாம் நியாயவனே அனுசரிச்சோம். அப்போ கவனிக்கோ, இது ஒண்ணு சொல்லி முடிச்சாரு 2 நிமிஷம். நம்ம காதுல யார் என்ன சொன்னாலும் அது அப்படியே நம்பிடக்கூடாது. எவ்வளவு பேருக்கு கேக்குறீங்க? அப்படி யாருன்னா ஒன்று சொல்லிட்டாக்கா அது என்ன பண்றது? அப்படியே நம்பிடுறது. அப்படி நம்பிடாதான் சொல்றாரு. இது என்ன பண்ணுமா? ஆராய்ஞ்சு அரசி பார்க்கணும், விவேச்சி சுத்தது. அப்போ இப்படி நம்புறவனுடைய கேரக்டர் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் அவன் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு யாரோ ஒருத்தர் பிடிக்கலன்னு வைவா, அவனை பத்தி தப்பா சொன்னா அது தப்பா சரியான்னு கூட யோசிக்காத இமீடியட்டா அதை அவன் வந்து அப்ப அப்ரோல் பண்ணி எடுத்துக்குவான். என்ன சொல்றாரு? என்ன சொல்லுங்க, 2 நிமிஷம் கவனிங்க எல்லாரும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து யாரையோ ஒருத்தர் பிடிக்கல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிரதரை எனக்கு பிடிக்கல வச்சுக்கோங்க. எனக்கு அந்த பிரதரை பிடிக்கல. எனக்கு அந்த பிரதரை பிடிக்கலன்னா அவரை பத்தி தவறா எதுனா சொன்னா அவர் நல்லவரா இருக்கலாம், ஆனால் எனக்கு பிடிக்கலன்றதுக்காக அதை நான் அப்படியே எடுத்துக்குவேன். இந்த காதுல அப்படி எடுத்துக்க கூடாதுன்னு கடவுள் சொல்றாரு. அப்படி நான் என்ன பண்ணக்கூடாது? எடுத்துக்க கூடாது. ஃபர்ஸ்ட், தென் செகண்ட். இப்ப எனக்கு அவரை பிடிக்கல, ஓகே, எனக்கு அவரை பிடிக்கலன்றதுனால நான் வந்து எனக்கு அவரை பிடிக்கல தானே, எனக்கு பிடிக்காத உனக்கு ஏன் பிடிக்குது? உனக்கும் என்ன ஆகக்கூடாது? பிடிக்க கூடாது. நானும் உன் புருஷன், எனக்கு அவர் பிடிக்க மாட்டேங்குது, அப்போ உனக்கு ஏன் அவரை பிடிக்குது? எனக்கு பிடிக்கலன்னா உனக்கு என்ன ஆகக்கூடாது? பிடிக்க கூடாது. ரொம்ப தவறான ஒரு கேரக்டர். உனக்கு அவர் கெட்டவரா இருக்கலாம், எனக்கு அவர் நல்லவரா இருக்கலாம். ஒரு மனுஷன் எல்லாருக்கும் நல்லவனாவும் இருக்க மாட்டான், ஒரு மனுஷன் எல்லாருக்கும் கெட்டவனா. அப்ப எனக்கு பிடிக்கலன்றதுனால உனக்கும் பிடிக்க கூடாது அப்படின்னு சொன்னா அது தவறா? காதுல உள்ள விஷயத்தை நம்ம என்ன பண்ணோம்? கேட்கிறீங்கம்மா? இது
இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது. அவன் புருஷன் எனக்கு பிடிக்காதவன் கூட உனக்கு என்ன பேச்சு. தவறான காரியங்களுக்கு நான் சொல்ல, அவன் நல்ல மனுஷனா இருப்பான். நீ கெட்டவனாக இருந்தாலும் உனக்கு அவன் என்ன ஆகுறான்? பாம்பை தூக்கி வந்து வீட்டுல குத்து கட்டி வச்சுக்க முடியுமா? அதே பாம்பை பண்ணி வச்சிருக்கிறான் அவன். பாம்பு பண்ணியே வச்சு என்ன பண்றான்? கோடியா சம்பாதிச்சிருக்கிறான். அது இருக்கிற வெண்ணம் எடுத்து. அப்போ அவனுக்கு அந்த பாம்பு விஷத்தை எடுக்கிற கெப்பாசிட்டிக்குது. அவனுக்கு அந்த பாம்பு நல்ல பாம்பாகுது. உனக்கு அந்த பாம்பு என்ன பாம்பாகுது? கொத்துற பாம்பாகுது. யார் ப்ராப்ளம் சொல்லுங்க? யார் ப்ராப்ளம்? பாம்பு ப்ராப்ளமா உன் ப்ராப்ளமா? அப்ப எனக்கு ஒருத்தரை பிடிக்கலன்றதுனால உலகத்துக்கே அவனை என்ன பண்ணக்கூடாது? பிடிக்க கூடாது. அவன் பேரை கெடுக்க கூடாது. அது ரொம்ப பெரிய தவறு. அல்லேலூயா. உனக்கு அவனுக்குள்ள இருக்கிற நல்ல கேரக்டர் தெரியாம இருக்கலாம். ஆனா வேறவங்களுக்குள்ள அந்த நல்ல கேரக்டர் நிறைய அவங்களுக்குள்ள இருக்குது. அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது? அந்த மாதிரி தவறான காரியத்தை செய்ய கூடாது. 2வது விஷயம். 3வது, எனக்கு பிடிக்காதவங்களை பத்தி பேசும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட கூடாது. அவங்க கூட எனக்கு பிடிக்காதவங்க பேசுறாங்கன்னா அவங்க கூட நான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது. நாங்களாம் ஒரே கேங். ஏன்னா அவங்களாம் அவர் பிடிக்கல, அவர் சரியில்லை, என் கூட ஒரு கேங் வந்துருக்கணும். அப்படி நம்ம பண்ணா கூடாது. இந்த பிரச்சனை எங்க ஜாஸ்தி ஆகும்னா மாமியார் மருமகோ, இதுல இந்த பிரச்சனை அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் புருஷன் சொந்தக்காரங்கோ, பொண்டாட்டியுடைய சொந்தக்காரங்கோ, இதுல இந்த பிரச்சனை அதிகமா இருக்கும். அப்படின்னா பாரு, என் வைஃப் உடைய அம்மாவை யாரும் திட்டுறாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த பக்கம் 2 பக்கமும் என்ன ஆகும்? ஆமா கரெக்ட். அதே மாதிரி எங்க அம்மா பத்தி யாரா சொன்னா எனக்கு என்ன ஆயிடும்? எரிச்சல். உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு பாருங்க. அதே மாதிரி பாரு, எனக்கு அவர் பிடிச்சிச்சு, உனக்கு அவர் என்ன பண்ணா பிடிச்ச. இது எப்படின்னு சொன்னா, நான் மசாலா தோசை சாப்பிட்டா நீ என்ன பண்ணா? புருஷனுக்கு மசாலா தோசை பிடிச்சா பொண்டாட்டிக்கு என்ன தான் பிடிக்கணும்? மசாலா தோசை தான் பிடிக்கணும். ஏன்னா நீயே என்னுடைய பொண்டாட்டி. அப்படின்னா ஒரு மாடுக்கு மூக்கம் கயிறு போட்டு சென்டர்ல குத்தி ஒரு கயிறை போட்டு என்ன பண்ணுங்க, நான் எப்படி இருக்கிறேன்னா அந்த பக்கம் நீ என்ன பண்ணணும்? உனக்கு நீ எந்த சுதந்திரமும் இல்ல. தேவனுடைய பிள்ளைய அப்படி நீங்க இருக்கோ கூடாது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுக்குன்னு விருப்பம் இருக்குது. அன்புன்றது என்னன்னா உன்னுடைய விருப்பத்தை நான் மதிக்கிறது தான். Hallelujah. I respect all the religion. I respect all the religion. If ஒரு பெரிய ஒரு மனுஷன் ஒரு காவி துணி போட்டு பாருங்க, ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு போயிருந்தேன். அவர் என் ஃபேக்ட்ரியில தான் அவர் அப்படி தங்குறாரு. என்ன மாதிரி இங்கிலீஷ் பேசுவார்னா அந்த மாதிரி டாப் இங்கிலீஷ். அவரை மாதிரி ஒரு பெரிய அஃபிஷியல் பர்சன் ஃபேக்ட்ரியில இல்லை. அவருக்கு கொடுக்கறதுக்கு வேலையே இல்லை. அவர் 10 வருஷம் சும்மா உட்கார வச்சு வெளியே அனுப்பிச்சிட்டான். ஏன்னா அவர் அந்த பொசிஷன்ல இருந்தாரு. அந்த பொசிஷனை இப்போ கம்பெனி அந்த வேலையை வந்து இது பண்ணிட்டான், பிரைவேடைஸ் பண்ணிட்டான். அந்த மாதிரி மனுஷன் எப்படி தெரியுமாங்கிறாரு? சிம்பிளா ஒரு செருப்பு போட்டுனா, ஒரு வெள்ளை வேஷ்டி கட்டிக்கினேன், ஒரு வெள்ளை மாதிரி ஒரு ஷர்ட் மாதிரி போட்டுன்னு அப்படி சுத்தினுங்கிறாரு. நம்மளால அப்படி இருக்க முடியுமா? நம்ம அவர் என்ன பண்ணோம்? மதிக்கணும். அவர் வேற மாதிரி இருக்கிறாரு, நம்ம அவரை கேவலப்படுத்தினோம் கூடாது. எப்பவுமே நம்ம புரிஞ்சுக்கோங்க. அன்புன்றது என்னன்னா அடுத்தவங்களுடைய ஆசைகளை மதிக்கிறது தான் அன்பு. நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படித்தான் நீ இருக்கணும். நீ அன்புல நீ அடிமை பண்ற ஒரு பைத்தியக்காரன். கூட வாழ்றது ரொம்ப கஷ்டம். கூட வாழ்றது ரொம்ப கஷ்டம். எனக்கு ஒன்று பிடிக்கும், உனக்கு ஒன்று பிடிக்கும். உனக்கு பிடிக்கிறத மாதிரி நான் மாத்திக்கிறேன். அன்புல இவன் சிறந்தவன். உனக்கு பிடிக்கிற மாதிரி நான் மாத்திக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆல்ரெடி உனக்கு பிடிக்கிற மாதிரி நான் மாத்திக்கிறேன். அன்புல சிறந்தவன். நீ என்ன லவ் பண்றதா இருந்தா நான் எங்க போறேன் அங்க நீ என்ன ஆகணும்? எனக்கு ரெட்டு புடவை தான் பிடிக்கும். அப்ப நீ மஜா புடவை கட்டுறன்றிய, அப்போ உனக்கு என் மேல என்ன இல்லை? நீ வருவ ஊரெல்லாம் சுத்திட்டு 1:30 மணிக்கு. உனக்கு என் மேல அன்பு இருந்தா 1:30 மணி கூட நீ என்ன பண்ணும்? சாப்பிடாம காத்துக்கணும். இதெல்லாம் வந்து ரொம்ப இம்மேச்சோட திங்கிங். அப்படி அந்த அதெல்லாம் அன்பு இல்லை. அவன் லேட் ஆகுதான் ஃபர்ஸ்டே ஃபோன் பண்ணி சொன்னா, நீ எனக்காக நீ என்ன பண்ணாத, காத்திருக்காத, ஃபர்ஸ்ட் நீ சாப்பிட்டு தூங்கிடுமா.
நீ தூங்கிட்டு நான் கொஞ்சம் லேட்டா வருவேன், எனக்காக நீ வெயிட் பண்ணாத, படுத்துக்கோ. இல்ல காத்தாலேயே பிளான் பண்ணி ஒரு கீ எடுத்துன்னு போயிடுவான், நான் வந்து வீடு தந்துட்டு நான் வந்து படுத்துக்கிறேன், நீ டிஸ்டர்ப் ஆகாத, நீ பார்த்து நீ சரியா எவ்வளவு மணிக்கு தூங்குற அந்த மாதிரி தூங்கி, ஏன்னா நீ காத்தால வச்சு பசங்களை இதை தான் அல்லேலூயா. அப்போ காதுல யாரோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதையே கேட்டுன்னு அது பிரகாரமே தக்கா தையன் குதிக்கிறவன் உண்மையான அன்பு செய்கிற மனுஷன் இல்லை. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தங்களில் வாசம் செய்வீர்கள். அன்பின் ஆண்டவரே சுவாமி, இந்த காரியங்களை குறித்து பேசுகிற எங்களுக்கு உதவி செய்கிறேன். உமக்கு நன்றி சுவாமி. உடைய கருத்தில் எங்களுக்கு முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. நாங்கள் எழுப்பி பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. முதலாவது சுவாமி, நாங்கள் நடிக்கிற ஒரு பாம்பை போல இராதபடியா என் தேவன் எனக்கு நீர் விடுதலை தந்தனை காத்துக்கொள்ளும்படியாக சொல்லுகிறேன். இரண்டாவதாக, வசனத்தை கேட்கிறவன் தேவனுடைய பிள்ளை என்று சொன்னீர் சுவாமி. உடைய வசனத்தை எப்பொழுதும் கேட்க என் காதுகள் திறந்திருக்கும்படியாக சொல்லுகிறேன். மூன்றாவது காரியம் சுவாமி, எனக்கு பிடித்தது எல்லாருக்கும் பிடிக்கணும்ன்ற மாதிரி நான் இராதபடியா தேவ அன்புல நான் காணப்படுவது தாழ்த்தி உடைய கருத்துல கொடுக்கிறேன் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர்